நைக்கமாக் அனைவருக்கும் இன்று இது சுகாதார வகுப்பு. இன்றைய தலைப்பு சிபிஆர் முறை. இது நேர அட்டவணை. முதலாவது சிபிஆர் முறை என்றால் என்ன, அடுத்து இரண்டாவது சிபிஆரின் நோக்கம், மூணாவது எப்படி சிபிஆரை செய்ய வேண்டும். அப்படி என்றால் சிபிஆர் முறை என்றால் என்ன? சிபிஆர் என்பது கார்டியோபல்மனரி ரிசசிடேஷன் என்று பொருள். கார்டியோ என்பது உங்கள் இதயத்தை குறிக்கும், பல்மனரி என்பது உங்கள் நுரையீரலை குறிக்கும். ரிசசிடேஷன் என்றால் நீங்கள் ஒருவரை காப்பாற்ற முடியும் என்பதாகும். அப்படியென்றால் கார்டியோபல்மனரி ரிசசிடேஷன் என்பது அடிப்படை அடிப்படை உயிர் ஆதரவு தொழில்நுட்பமாகும். மூளை மற்றும் இதயத்திற்கு ஆக்சிஜன் வழங்குவதற்காக ஒருவர் விழித்துக் கொள்ளும் வரை. சிபிஆரின் நோக்கம் என்ன என்பதை பார்ப்போம். நாம் எப்போது சிபிஆர் முறையை செய்ய வேண்டும்? முதலில் ஒருவர் விழிக்கவில்லை, எந்த பதிலும் இல்லை. இரண்டாவது ஒருவருக்கு துடிப்பு இல்லை. மூன்றாவது ஒருவர் மூச்சு விடவில்லை என்றால். இதய நின்று போனவர்களில் 60% பேர் வெளியிலேயே உடனடி உதவி பெறாமல் இறந்து விடுகிறார்கள். நீங்கள் உடனடியாக சிபிஆர் செய்யும் பட்சத்தில் உயிர் பிழைக்கும் வாய்ப்பு 2 மடங்காகவோ அல்லது 3 மடங்காகவோ அதிகரிக்கலாம். அதனால இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி சிபிஆர் செய்ய வேண்டும் என்பதுதான். முதல் படி பதில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தோளை குலுக்கி நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. ஆகவே தோளை அசைத்து நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேளுங்கள். ஆமாம். அவர் பதில் சொன்னால் சிபிஆர் செய்ய வேண்டாம் மற்றும் அவருக்கு என்ன தேவை என்பதை கண்டறியுங்கள். இரண்டாவது படி உதவி கேட்டு கூச்சல் போட வேண்டும். அவர் பதில் சொல்லவில்லை என்றால் உதவி கேட்டு கூச்சல் போடுங்கள். மருத்துவமனைக்கு 102 என்ற எண்ணுக்கு அழையுங்கள். மூன்றாவது படி வாய் வழியை திறக்க வேண்டும். தலையை பின்னால் சாய்த்து தாடையை உயர்த்துங்கள். இந்த நிலைமை மூச்சுக்காக மிகவும் முக்கியமானது, இந்த படத்தில் காட்டிய போல். அதுக்கு பிறகு அடுத்த படி 3 முறை மார்பில் அழுத்தம் கொடுக்கணும். ஒரு கையின் முட்டிக்காலால் நிப்பிளின் நடுவில் அழுத்துங்கள். அதாவது கையின் முட்டிக்காலை நிப்பிளின் நடுவில் வையுங்கள், பிறகு மற்ற கை மீது வையுங்கள். விரல்களை ஒன்றோடொன்று பூட்டி பிடியுங்கள். விரல்களை பூட்டுவது இப்படித்தான். விரல்களை ஒன்றோடொன்று பூட்டுங்கள், அது இப்படித்தான் இருக்கும். அப்படியென்றால் இந்த படத்தை பார்ப்போம். மார்பை அழுத்துங்கள். கையின் முட்டிக்காலை நிப்பிளின் நடுவில் வையுங்கள். நிப்பிளின் நடுவில் நிப்பிளின் நடுவில் என்றால் இந்த பகுதி ஒரு நிமிடத்திற்கு 100 முறை வேகத்தில் 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் அழுத்தவும், பின்னர் தளரவிடவும். மூச்சை சரிபார்க்கவும். பாருங்கள், அந்த நபரின் மூச்சை கேளுங்கள். நீங்கள் மார்பின் இயக்கங்களையும் மூச்சின் சத்தத்தையும் காணலாம். அந்த படத்தை அந்த மாதிரி பாருங்க. நீங்கள் மார்பின் இயக்கங்களையும் மூச்சின் சத்தத்தையும் காணலாம். 3 முறை அழுத்திய பிறகு அந்த நபரை சரிபார்க்கவும் மற்றும் அந்த நபர் விழித்துக் கொள்கிறார் அல்லது மருத்துவமனை ஊழியர்கள் அங்கு வருகிறார்கள் என்ற வரை சிபிஆர் செய்ய தொடரவும். அப்படி என்றால் வீடியோவை பார்ப்போம். 1 2 3 4 5 1 2 3 4 10 1 2 3 4 15 1 2 3 4 20 1 2 3 4 25 1 2 3 4 30. இதய அவசர நிலை எங்கே வேண்டுமானாலும் ஏற்படலாம். அழுத்தம் மட்டும் செய்யும் சிபிஆர் எனப்படும் ஒரு எளிய முறையுடன் தயாரிருங்கள். இது நீங்கள் சில நிமிடங்களில் கற்றுக்கொள்ளலாம். நினைவில் வைத்துக் கொள்ள எளிது, மேலும் இது ஒரு உயிரை காப்பாற்ற உதவும்.
யாராவது திடீரென விழுந்துவிட்டால் முதலில் அந்த இடம் பாதுகாப்பானதா என்று பாருங்கள். பிறகு அந்த நபர் உங்களுக்கு பதில் அளிக்கிறாரா என்பதை கூவி அழை, தட்டிக்கொள், மீண்டும் கூவி அழை என்ற முறையில் சரிபார்க்கவும். அதே நேரத்தில் சுவாசம், உயிருக்கு ஆபத்தான இரத்தப்போக்கு அல்லது வேறு உயிருக்கு ஆபத்தான நிலை இருக்கிறதா என்று பாருங்கள். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? எந்த நேரத்திலும் நீங்கள் அந்த நபர் உயிருக்கு ஆபத்தான அவசர நிலையை அனுபவிக்கிறார் என்று தீர்மானித்தால் உடனே 111 ஐ அழைக்கவும், முதல் உதவி பெட்டியும் AEDயும் எடுக்கவும் அல்லது யாரையாவது அதை செய்ய சொல்லவும். ஆனா 911 ஐ அழைத்து முதல் உதவி பெட்டியும் AEDயும் எடு. பிறகு அவர்கள் பதிலளிக்கவில்லை மற்றும் சுவாசிக்கவில்லை அல்லது வெறும் மூச்சை இழுத்துக் கொண்டிருந்தால் அழுத்தம் மட்டும் கொண்ட CPR-ஐ தொடங்கவும். முதலில் அந்த நபர் திடமான சமமான மேற்பரப்பில், உதாரணத்திற்கு தரையில், முதுகில் படுத்திருக்கிறார் என்பதை உறுதி செய்யவும். அவங்க படுக்கையிலோ அல்லது சோபாவிலோ படுத்திருந்தால் கவனமாக அவர்களை தரையில் கொண்டு வாருங்கள். அடுத்ததாக உங்கள் முழங்கால்கள் அந்த நபரின் உடலுக்கு அருகிலும் தோள்சரிவுக்கு அகலமாகவும் பரப்பி இப்படி பக்கத்தில் முழங்காலில் அமருங்கள். ஒரு கையின் முட்டியை அவர்களின் மார்பின் நடுவில் வையுங்கள், மற்றொரு கையை அதன் மேல் வையுங்கள். இப்போது உங்கள் விரல்களை ஒன்றோடொன்று பின்னி அவை மார்பில் இருந்து மேலே இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். பிறகு உங்கள் தோள்கள் நேராக உங்கள் கைகளுக்கு மேல் வருமாறு உங்கள் உடலை நிலைநிறுத்துங்கள். உங்கள் முழங்கைகளை பூட்டி உங்கள் கை நேராக இருக்குமாறு பாருங்கள். இந்த முறையால் உங்களுடைய உடல் எடையை பயன்படுத்தி மார்பை அழுத்த உதவ முடியும். இப்போது அழுத்தம் கொடுக்க சரியான நிலைமையில் இருக்கிறீர்கள். அழுத்தம் கொடுக்கும் போது வலுவாகவும் விரைவாகவும் அழுத்துங்கள். மார்பை குறைந்தது 2 அங்குலங்கள் ஆழமாகவும் 1 நிமிடத்திற்கு 100 முதல் 120 அழுத்தங்கள் என்ற வீதத்திலும் அல்லது சுமார் அரை வினாடிக்கு 1 முறை என்ற அளவிலும் அழுத்துங்கள். ஒவ்வொரு அழுத்தத்திற்கு பிறகும் மார்பு அதன் இயல்பான நிலைக்கு திரும்ப அனுமதிக்கவும். நான் சில மார்பு அழுத்தங்களை செய்து காட்டும் போது கவனியுங்கள், அவை எப்படி இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இறுதியாக தொடருங்கள். நீங்கள் உயிரின் தெளிவான அறிகுறி, உதாரணத்திற்கு மூச்சு விடுதல் அல்லது AED தயாராக உள்ளது. பயிற்சி பெற்ற ஒருவர் அழுத்தங்களை மேற்கொள்ள தயாராக உள்ளார். அவசர மருத்துவ சேவை பணியாளர்கள் வந்து அவர்களின் பராமரிப்பை தொடங்குகிறார்கள். நீங்கள் தனியாக இதை தொடர முடியாத அளவுக்கு சோர்வடைந்துள்ளீர்கள் அல்லது அந்த இடம் பாதுகாப்பற்றதாக மாறுகிறது என்றால் மட்டுமே அழுத்தங்களை வழங்குவதை தொடருங்கள். நீங்கள் முழு CPR மற்றும் AED பயன்படுத்துவது எப்படி என்று கற்றுக்கொள்ள விரும்பினால் அமெரிக்கன் ரெட் கிராஸ் CPR AED பாடநெறியை எடுத்துக்கொள்ளலாம். மேலும் தகவல்களுக்கு redcross.org ஐ பார்வையிடுங்கள். இன்னைக்கு வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்புல நம்ம மூளை ஸ்ட்ரோக் பத்தி கற்றுக்கொள்வோம். சரியா? அடுத்த வகுப்புல சந்திப்போம். பை.